சாஸ்திரி எங்கப்பா? வராங்க. ராதே 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 ராதே. சாஸ்திரி, ஒரு சின்ன விண்ணப்பம். இன்னைக்கு ஆர்த்திய நீங்க தான் எடுக்கணும். உங்க கையால ஆர்த்தி எடுத்தீங்கன்னா நாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இது உங்க பெருந்தன்மையை காட்டுதுமா. இந்த பவித்திரமான சூழ்நிலை இன்னும் இனிமையா இருக்கணும்னா நம்ம ராதிகாவோட பாட்டு ரொம்ப அவசியம். கண்ணனை வர்ணிக்கிறதுல ராதிகாவுக்கு நிகர் ராதிகா தான். அப்படியா? ஆமாடி ராதிகா, நீ நல்லா பாடுவியமே. நாங்களும் அந்த பாட்டை கேட்கணும். எங்க பாடு. பாடுமா, பாட ஆரம்பி. ಬೃಂದಾವನ ಕಣ್ಣ ಶ್ರೀಗಿರಿಧರ ಮಧುರಾ ಪುರಿ ಮನ್ನ ಆರತಿ ಬೃಂದಾವನ ಕಣ್ಣ ಶ್ರೀಗಿರಿಧರ ಮಧುರಾ ಪುರಿ ಮನ್ನ. அம்மாடி ராதிகா, இங்க வா. ரொம்ப நல்லா பாடினம்மா. எங்களுக்கு அப்படியே பிருந்தாவனத்துக்கே போன மாதிரி இருந்தது. என்ன சின்ன மருமகளே, உன்னோட மாங்கல்யம் எங்க காணோம்? அதுவா? என்ன மறந்துட்டேன். மறந்துட்டியா? ஆமா, இந்த ஞாபக மறதி வியாதி உன்னை விட்டு போகவே போகாதா? அப்போ குங்குமம் வைக்க மறந்துட்ட, இப்ப மாங்கல்யம் போட மறந்துட்ட. ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, உத்தரவு கொடுங்க. நாங்க இப்பவே பிருந்தாவனம் கிளம்புறோம். என்ன திடீர்னு கிளம்புறீங்க? நாங்க ஏற்கனவே இங்க வந்து ரொம்ப நாள் தங்கி இருந்துட்டோம். அதெல்லாம் சரி, நான் ரொம்ப நாள் உங்களை தங்க வைக்க முடியாது. இன்னைக்கு தான் முதல் பூஜை. பூஜைக்கு அப்புறம் சாப்பாடு இருக்கு. கடவுளுக்கு பூஜை பண்ணல, அந்த பிரசாதம் சாப்பிடணும். அப்பதானே பூஜை முழுமையடையும். அது வரைக்கும் எல்லாரும் ரூம்ல ஓய்விடுங்க. எல்லாருக்கும் சாப்பாட்டை தயார் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறோம். சரிம்மா, அப்படியே செய்யறோம். வீட்டு விட்டு எதுக்காக போன விஷாக்கா? நீங்க ஏன் கேக்குறீங்க?
எழுதி வச்சுட்டு தானே போனேன். எனக்கு தெரியும், நீ எதிர்பார்த்த வாழ்க்கை என்கிட்ட இருந்து கிடைக்கல. இது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உனக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா நான் தான் உனக்கு வாக்கு கொடுத்தேனே. நான் உனக்கு உண்மையான புருஷனா மாற முயற்சி பண்றேன்னு சொன்னேன்ல. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் அதை சால்வ் பண்றதுக்கு சீரியஸா ட்ரை பண்றேன். ஆனா இந்த மாதிரி எதுவும் பண்ணாத, வீட்டை விட்டு வெளியும் போகாத. அதுவும் இந்த சமயத்துல போவாங்களா? எவ்வளவு முக்கியமான வேலைகள் இருக்கு. அப்பா, இவ்ளோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டை பத்தின கவலை தான் உங்களுக்கு எப்பவுமே. நான் தான் பார்த்துட்டே இருக்கேனே இந்த வீட்ல எனக்கு என்ன மரியாதைன்னு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லா முடிவையும் நீங்க மட்டும்தான் எடுப்பீங்க. அப்புறம் நான் எதுக்கு இப்படி அடிமையா வாழணும்? என்னோட வாழ்க்கைய மறந்து, என்னோட கனவுகளை மறந்து. என்ன கனவு அது? பிலிம் ஸ்டார் ஆகணுங்கிறதா என்னோட கனவு. இதுக்கு அப்புறமும் என்னோட கனவுகளை அழிச்சுக்க என்னால முடியாது. அதனாலதான் நான் வீட்டை விட்டு வெளியில போனேன். எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இந்த வீட்ல என் மேல அக்கறை செலுத்துறவங்க யாருமே இல்ல. அதனால இனிமே என்ன நானே கவனிச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணேன். இத பாரு, அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத. எனக்கு உண்மையில உண்மையிலே அக்கறை இருக்கு. இது வரைக்கும் நடந்தது எல்லாம் ஏதோ என்னையும் அறியாம நடந்தது. சரி, ஏற்கனவே இப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த வீட்டோட முழு பொறுப்பை நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம். அதை நல்லபடியா நாம முடிச்சாகணும். இந்த சமயம் எல்லாத்தோட முக்கியமானது இதுதான். நீ சின்ன மருமகளோட கடமையை முழுசா நிறைவேற்றணும். இது வரைக்கும் எப்படியோ ராதிகாவோட உதவியால எல்லாத்தையும் சமாளிச்சு வந்துட்டேன். இந்த சமயத்துல அவ செஞ்ச உதவியை வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. சீக்கிரம் போ, ராதிகா கிட்ட இருந்து வீட்டு சாவியும் திருமாங்கல்யத்தையும் வாங்கிக்கோ. ஏன்னா அதெல்லாம் உண்மையான சின்ன மருமக கிட்ட மட்டும்தான் இருக்கணும். இந்த வீட்ல என்ன சொன்னாலும் யாருக்கும் எந்த கவலையும் இல்ல. யார் இவங்க? எதுக்காக நான் என்னோட கனவு, என்னோட கற்பனைகளை இவங்களுக்காக நான் அழிச்சுக்கணும்? அப்பாவே எடுத்துக்க, நேத்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி திரும்பவும் கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ தேவாவுக்கு தேவையானதெல்லாம் என்ன? அவர் என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு பேசாம இருக்கணும். என்னவோ பண்ணிட்டு போட்டோம். சரி, அதெல்லாம் கொடு, அதெல்லாத்தையும் கொடு. எது கொடுக்கணும்? உனக்கு என்னாச்சு ராதிகா? அந்த மாங்கல்யத்தை கொடு. அந்த மிருணாலே ரொம்ப ஓவரா பேசுறா. இப்ப தேவா வேற. இப்ப தேவாவுக்கு மாங்கல்யத்தை பத்தி தான் பெரிய கவலை. என்கிட்ட சொல்றாரு, உடனே போ, ராதிகா கிட்ட போய் அந்த மாங்கல்யத்தை வாங்கி உடனே போட்டுக்கோ. விஷாக்கா, ஒரு நிமிஷம் உட்காரு. உனக்கு வாழ்க்கை மேல ஏன் இவ்ளோ வெறுப்பு? அந்த கடவுள் உனக்கு எவ்வளவு நல்ல அப்பா அம்மாவை கொடுத்திருக்காரு. அவங்க உன் மேல எவ்வளவு பாசத்தை காட்டி வளர்த்திருக்காங்க. அதோட உனக்கு ஒரு நல்ல புகுந்த வீடு அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே உன்னை இந்த வீட்டு பொண்ணு மாதிரி உயிரே வச்சிருக்காங்க. நான் ஒரு ராத்திரி இந்த வீட்டுல இருந்தேன். ஆனா உன்னோட புகுந்த வீட்டுல
நான் தான் சின்ன மருமகள்னு நினைச்சு என் மேல எவ்வளவு அன்பு காட்டினாங்க. அது உனக்கு சொன்னா புரியாது. அவர் உன்னை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறார் விஷாக்கா. அவர் மனசை கஷ்டப்படுத்தாத. இந்த குடும்பத்தோட மருமகங்கிற தர்மத்தை காப்பாத்து. உன் புருஷன் மேல அன்பு காட்டு. நீ வேணா பாரு, இப்படியெல்லாம் நீ நடந்துக்கிட்டீனா நீ எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு. முடிச்சிட்டியா இல்ல இன்னும் ஏதாவது சொல்றதுக்கு பாக்கி வச்சிருக்கியா? பரவாயில்ல, அப்பா இது வரைக்கும் உனக்கு பூஜை தான் சொல்லி கொடுத்தாருன்னு நினைச்சேன். பாடம் நடத்துறதுக்கும் ரொம்ப நல்லா சொல்லி தந்திருக்காரு. ஆனா என்கிட்ட உன்னோட புத்தி எல்லாம் காமிக்காத. நீ பாடம் நடத்துறதுக்கும் வராத, புரிஞ்சுதா? என்னால இந்த வீட்டு சின்ன மருமகளா இருக்க முடியாது. என்னால இந்த வீட்டு சின்ன மருமகளா இருக்க முடியாது. இப்படி ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால என்ன பண்ற நீ? ஆமா பாட்டிமா, இப்ப நீங்க கூட என்ன கத்த ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. நான் இப்ப என்னெல்லாம் பண்றேனோ அத நல்லா யோசிச்சுதான் பண்றேன். உங்களுக்கு பொறுப்பான பொண்ணு தானே வேணும். இதோ சின்ன மருமக பொறுப்புல இருக்க இவதான் சரியான ஆளு. புருஷன் மேல அன்பா இருப்பா, எல்லா வேலையும் செய்வா, எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பா. ஆக்சுவலி கல்யாணம் கூட உனக்கு தானே நடந்தது. விஷாகா, நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அந்த கடவுள் உன் புத்திய குழப்பிட்டார் போல இருக்கு. என்ன குறை இருக்கு உனக்கு இந்த குடும்பத்துல? நல்ல வீடு, நல்ல கணவன், நல்ல மனுஷங்க. உன்னால சமாளிக்க முடியாதா? எப்படி என்னால சமாளிக்க முடியும் பாட்டிமா? எப்பவாவது எனக்கு சமாளிக்க சொல்லி கொடுத்திருக்கீங்களா நீங்க? என்னை எவ்வளவு செல்லமா வளர்த்திருக்கீங்க. நான் நினைச்சது எதுவும் எனக்கு கிடைக்காம இருந்ததில்ல. இப்ப மட்டும் என்னால எப்படி சமாளிக்க முடியும்? எப்பவுமே அப்படி இருக்க முடியுமா? இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் அதையே சொன்னா? இத பாருமா, கடவுள் மேல ஆணைய சொல்றேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாத. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உண்மைதான். ஆனா இப்படி ஒரு தப்ப செய்ய சொல்லி கொடுக்கலையே. இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் புதுசா நீ கத்துக்கிட்டியா? இல்ல, நான் எதையும் புதுசா கத்துக்கல பாட்டிமா. என்னால சமாளிக்க முடியாது. இத சமாளிக்கிற பொறுமை என்கிட்ட இல்ல பாட்டிமா. என்ன முடியாதுன்னு சொல்றமா? நான் இப்போ சின்ன மருமகளை பிரசாதம் பண்றதுக்காக கூப்பிட வந்தேன். பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். இல்ல சம்மந்தி, ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்ல. அவ உங்க கூட வருவா, பிரசாதம் தயார் பண்றதுக்கு தான். ஒரு இல்லம்மா, நீ இதோ வர. நீங்க போங்க சம்மதி, விஷாகா பின்னாடியே வருவா. இன்னைக்கு பிரசாதம் எப்படி பண்ணணும் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாதுமா. சின்னம்மா, சமையல் என்ன பண்ணணும்? உனக்கு என்ன தோணுதோ அத பண்ணு. இந்த பிரசாதத்தை எப்படி பண்றது, என்ன செய்யறது? நீ இப்ப எதுக்காக இங்க வந்த ராதிகா? பிரசாதம் பண்றதுக்கு உனக்கு உதவலான்னு வந்த விஷாக்கா. அப்படியா? அப்புறம் என்ன, ஏன் நிக்கிற நீ? போய் பிரசாதத்தை பண்ணு. ஹேய், ஒண்ணுதான், கொஞ்சம் முந்திரி கொடு.
அம்மா தேவா எங்க காணோம்? தேவா எங்க சித்திமா? கோவில் கமிட்டிலேருந்து ஃபோன் வந்தது. இதோ தேவா இப்போ வந்துருவான். தேவா சாப்பிட உட்காரலாமா? சரி. என்னாச்சு? சாப்பாடு தயாரா இருக்கு. விருந்தாளிகளும் வந்துட்டாங்க. நீ போ விஷாக்கா. ஏன்? நீதான் அவங்களுக்கு சாப்பாடு போடணும். ஏன் நான் போடணும்? சரி, ஓகே. எப்படி இருக்கு சாப்பாடு? சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். விஷாகா கைமணம். தேவா, உனக்கு ஃபோன் வந்திருக்கு. ஹலோ. சரி, ஓகே. வாசு, இந்த போனை பிடி. சாரிப்பா, நான் அவசரமா போகணும். ஃபோன் வந்திருக்கு. கோவிலில் முக்கியமானவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். நாங்க எல்லாரும் மறுபடியும் ஊருக்கு கிளம்புறோம். அதுக்குள்ள நீங்க வந்துருவீங்கல்ல மாப்ள? நான் சீக்கிரமா வரதுக்கு ட்ரை பண்றேன். நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள நான் வந்துடுவேன். எனக்கு ஒண்ணுமே புரியல கண்ணா. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? இந்த வீட்டு மருமகளா என் கையால நான் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் நீ என்ன செய்ய வச்சிருக்க. அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். உன் கோயில்ல என் கையால என்ன பூஜை பண்ண வச்ச. அதோட என் கையாலேயே உனக்கு பிரசாதமும் பண்ண வச்ச. ஒருவேளை இதெல்லாம் கனவுனா நான் உன்னை வேண்டிக்கிறேன் கண்ணா. இந்த கனவு எப்பவுமே கலையக்கூடாது. இது சுயநலமான வேண்டுதல்னு எனக்கு தெரியும் கண்ணா. ஆனா கொஞ்ச நேரம் இந்த வீட்டு சின்ன மருமகளா இருந்ததுல நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் கண்ணா. இந்த ஒரு நினைவோட என் வாழ்நாள் முழுக்க நான் வாழ்ந்துருவேன். அப்போ நாங்க போயிட்டு வர்றோமா? நீங்க இவ்வளவு நாளா எங்களை அன்போட கவனிச்சுக்கிட்டீங்க, எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தீங்க. அதுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க? நீங்க என்ன இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்க? நீங்க எங்க சின்ன மருமகளோட அப்பா. அம்மா, ஒரு அப்பாவா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. என் பொண்ணு சின்ன வயசுல இருந்தே நான் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். கொஞ்ச நாள் போக போக அவ எல்லாம் சரியாயிடுவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவ எல்லா பொறுப்பையும் நிறைவேற்றுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா? நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன குழந்தை தானே அவ. ஆனா சின்ன மருமக சீக்கிரமா எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு
தன்னைத்தானே மாத்திக்குவா. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமா கேட்கலாமா. என்னடா இவ இப்படி கேட்கிறாளேன்னு நினைக்காதீங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா ராதிகாவை கொஞ்ச நாள் இங்க விட்டுட்டு போக முடியுமா? இல்ல, ராதிகா இங்க இருந்தா விஷாகாவுக்கு நல்லா இருக்கும்ல, அதான். எப்படி என்ன சொல்றீங்க சம்பந்தி? ராதிகா இங்க எப்படி இருக்க முடியும்? ஏன் சம்பந்தி, ராதிகா இங்க இருக்க கூடாதா என்ன? இல்ல, இது அவ சகோதரியோட புகுந்த வீடு. சகோதரியோட புகுந்த வீட்டுல காரணம் இல்லாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல? அம்மா, எங்க அம்மா எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, ராதிகா இதுக்கு முன்னாடி எங்கேயும் போய் அவ தனியா இருந்ததில்ல. இங்க அவ தனியா இருந்தான்னா பயப்படுவான்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே அவளுக்கு கூச்ச சுபாவம் வேற. அதனாலதான் அம்மா அப்படி சொல்றாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. புரியுது புரியலங்கிறதுக்காக இல்ல சம்பந்தி. இப்போதைக்கு ஒண்ணு மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். ராதிகா இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது.